கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்து நல்லா வதக்கி விட்றேன். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து தட்டுனது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போனோடனே 2 உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு தக்காளி பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வந்தோடனே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுட்டு 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து உப்பு சேர்க்குறேன். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உருளைக்கிழங்கு வந்து பாதி வெந்து வரணும். பாதி வெந்து வரும்போது 2 கையளவுக்கு பாலக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு வச்சு வேக வைங்க. மூடியை திறந்து இடையில கிளறி விட்டுக்கோங்க. கீரை வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. தண்ணிலாம் நல்லா வற்றி உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்தோடனே இறக்கிற வேண்டியதான். சர்வ் பண்ணும்போது 1 ஸ்பூன் பட்டர் வச்சு சர்வ் பண்ணுங்கள். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.